தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தாவேகாவும் அதிமுகவும் டிஸ்கூல் கூட்டணி வைக்க போறாங்கோ, என்டிஏ கூட்டணியில இணைய போதுங்க, பக்கத்துல போயிட்டாங்க என்று வரக்கூடிய செய்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா? இபிஎஸ் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஒரு விழாவில் அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கலைங்கன்னு சொன்ன பிறகு பவன் கல்யாண் சொல்றார், இங்க தாவேகாவுடைய நிர்வாகி சொல்றார், ஏன் இது நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே என்ற கேள்வி வருகிறது. விவரங்களை பார்க்கலாம். அதிமுகவுல ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அமைச்சர் திமுகவுக்கு போக போகிறாராம். ஏன் போக போகிறார், எதற்காக போக போகிறார், அந்த சம்பவங்களை தான் பார்க்க போறோம். தேவைன்னா நீங்க கேளுங்க. எங்களுக்கு கொடுத்தாங்க அதனால எனக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்க அதனால எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டி கேட்கிற வேலையெல்லாம் வேண்டாம். காங்கிரஸ் அந்த காலத்திலேயே 100க்கு மேல 115க்கு மேல வாங்கியிருக்கு. குறைஞ்சு கழுது தேஞ்சு கட்டுரும்பா இப்பதான் ஒரு 28 வாங்கியிருக்கு. வாங்கு, அந்த வாங்கின சீட்டுக்கு யார் நிறுத்துறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல காங்கிரஸ்க்கு கொடுத்தீங்கன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை, உங்களுக்கு வேணா நீங்க கேட்டு வாங்கிக்கோ என்று உண்மையை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். விஜய் கட்சிக்கு போய் புதிய ரத்தத்தை பாய்ச்சி பாக்கெட்ல புதிய ஐடி கார்டை வைத்து பரபரப்பை கிளப்பியவர் செங்கோட்டைக்காரர், நம்ம KA செங்கோட்டையர். அவர் மனசு இப்ப மாறி பழையபடியும் அங்க போலாமா இங்க போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம், சமாச்சாரங்களை தான் பார்க்க போறோம். எங்களை எல்லாம் என்ன நினைச்சீங்க? 4 வருஷமா சவுக்கு பூட்டு தென்னந்தோப்பு எல்லாத்தையும் வெட்டி உங்களுக்கு முட்டு கொடுத்தமே, எங்களுக்கு கொடுக்கறது ஓகே ஒக்க சீட்டா. நீங்க கண்டி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்ப பிச்சுக்குன்னு போறேன், சொல்லுங்க வெட்டி கொடுங்கன்னு சொல்லி வீர வசனம் பேசி இருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள். இதே போல பல கட்சிகளும் கியூவில் இருப்பதாகவும் டோக்கன் வாங்கிவிட்டதாகவும் தகவல் வருகிறது. விவரங்களை பார்க்கலாம். தொப்பை கணேசனுடைய நெஞ்சிலேயே புட்டுன்னு சுட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை. என்கவுண்டர்ல தமிழ்நாடு 2021க்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியங்கள் எல்லாம் செஞ்சிருக்குன்னு பதட்டத்துல இருக்கிறாங்க ரவுடிகள். அந்த என்கவுண்டருக்கு பின்னாடி சில உண்மை காரணம் இருக்கு. ஏன் என்கவுண்டர் செஞ்சாங்க, இந்த கதையெல்லாம் உண்மையா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலன்ஸ். சாணக்கியா வலையொலியினுடைய ஆண்டு விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த கருத்து. நான் எங்கேயா பேசினேன், நான் எப்பயாவது சொன்னனா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, ஆமா பேசுறோம்னு சொல்லி ஏதாவது சொன்னா, நான் தானே தலைவர், எங்கிட்ட தானே வரணும், அப்படிலாம் ஒன்னும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அது அப்படியே பெரிய பேசு பொருளா மாறுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டாங்க, ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. ஐயா உங்களாலதான் எல்லா பிரச்சனையும். என்னப்பா நான் ஆந்திராவில் இருக்கேன், தமிழ்நாட்டுல என்னப்பா பிரச்சனை? அவர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் உங்களாசா சொல்றாங்க. நீங்க தான் அந்த கல்யாணத்துக்கு வந்தமா மொய்ய வச்சமா சாப்பிட்டமான்னு போகாம சும்மா இல்லாம விஜய சார்கிட்ட என்னவோ பேசி விட்டீங்க. அவர் அப்படியே கிறுக்கு பிடிச்சி கிடக்குறாரு பாருங்க, விசாரணை கூட அங்க போயிருக்காரு, அங்க போய் தான் பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாம் செய்திகளா வந்துட்டு இருக்கு. நீங்க பேசுனீங்களா பேசலையா செப்பண்டி அப்படின்னு இருக்காங்க. போடா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே 20 வருஷம் ஆகுதியா. டாலர் 60 ரூபா இருக்கும்போது பார்த்தேன், இன்னைக்கு டாலர் 90 ரூபா வந்துருச்சு. நான் பாக்கல. அதுல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொன்னா கூட அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அமைப்பு செயலாளர்கள் போன்றோர்கள்லாம் அவங்களும் லோக்கலுக்குள்ள விஜய் வந்துருவாரு, உனக்கு இந்த தொகுதி கிடையாது, நாங்க தாவேகாக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு இந்த முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களே லோக்கல். நீங்க ராஜேந்திர பாலாஜி ஐயா அவர்களை மறைமுகமா பேசுறீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ராஜேந்திர பாலாஜி மாதிரி எடப்பாடிக்கு பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லா மாவட்டத்தில இருந்தும் தனக்கு எதிரானவங்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்துடக்கூடாது, அது தாவேகாவுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கிளப்புறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல இந்த மாதிரி பேட்டியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மாவட்டங்கள் எல்லாம் போய் பார்க்கணும். இந்த செய்திகள்லாம் எப்படி வருது, இதனால யாருக்கு லாபம், இப்படி செய்தி வருவதனால என்ன பலன், என்ன மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் உள்ளார்ந்து உள்ள பூந்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம இப்ப தாவேகாவுக்கு விளற வாக்குகள்லாம் எங்கிருந்து வருது? நதி மூலம் ரிஷி மூலத்துல இருந்தா வருது. ஏன்னா அவங்கதான் தாய் வீடு, தாய் கழகம் அப்படின்னு சொல்லி சேர்றவங்களாம் அப்படித்தான் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. சோ இவங்களை கொண்டு போய் அப்படியே பேக் பண்ணி அங்க சேர்த்திட்டோம்னா இந்த சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் அப்படியே நம்ம மறுபடியும் பசவு வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளை இழுத்துறலாம். அது சிறுபான்மை வாக்கு மட்டுமா, அப்படியே பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளையும் எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, பாசிச பாஜகவோட போய் பஞ்சுன்னு ஒட்டிக்கினாருங்க. இவரும் அவரு தாங்க சொன்னல, அப்பவே BCDன்னு செட் வரைக்கும் சொன்னனே அதுல ஒட்டுதாங்க இவருன்னு சொல்லி இவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ரொம்ப தோதா அமைஞ்சிரும். சார் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல பாண்டிச்சேரியில உங்க கூட்டணியை நீங்க முடிவு பண்ணல, அந்த கூட்டணியை முடிவு பண்ண போங்க. இதுல திருமாவளவன் வேற, நீங்க எக்காரணம்
பின்னாடி பார்க்க மாட்டோம், முன்னாடி தான் பார்ப்போம். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, தம்பி விஜய் அவர்கள் எக்காரணம் கொண்டும் என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாது. சார், நீங்க இருக்கக்கூடிய கூட்டணியில உங்களுக்கு இடம் கொடுத்தாங்களா? உங்களுக்கு இருக்க ராஜ்யசபாவை வேற யாருக்கோ கொடுத்தாங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி செய்திகள் வர்றதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் அந்த வார்த்தை சொன்னதா உங்களுக்கு புரியும், அதனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். தற்குறி அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. எல்லா அரசியல் கட்சியினுடைய அந்த கட்டமைப்புகளை வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே குறைந்த அளவுக்கான ஒரு அரசியல் புரிதல் இருக்கும். இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா, வர்ற நியூஸ் யாராவது, அதாவது திமுக சார்புடைய ஊடகங்கள் ஏதோ ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணி ஒரு ஊடகத்தை ஒரு செய்தியை போடும்போது அது அப்படியே அப்படியா இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை எடுத்து ரீட்வீட் பண்றது, அதை மறுபடியும் இன்னும் பெருசா எடுத்து போறதுன்றத போடும்போது சோ தாவேக்காவும் இதைத்தான் நினைக்குதா அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை இங்க ஆபியஸாவே உருவாயிடுது. இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டாவும் அதற்கு காய் நகர்த்தல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. சமீபத்துல டெல்லி போயிருந்தாரு, சென்ட் பாட்டில் எடுத்துட்டு போனாருங்க. அதுக்கு பாருங்க என்னமோ பிளைட் 1 மணி நேரம் லேட்டு, குடிக்க எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரே பிரச்சாரங்க. என்னங்க ஒரு மனுஷன் சென்ட் பாட்டிலும் கத்திரிக்கோல எடுத்துட்டு போக கூடாதாங்க? அதாவது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எந்த படுகொலைகளா இருக்கட்டும், பாலியல் வன்புணர்வு, பாலியல் கொலைகளா இருக்கட்டும், இது எதுவுமே வெளில தெரியக்கூடாது. காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய எந்த காவல் மரணங்களும், குற்றவாளிகள் கடுமையா தாக்கப்பட்டா கூட அவன் எந்த பஸ்ஸை ஏறி பிளைட்டை பிடிச்சு போறாங்கிறதும் தெரியாது, அவன் உயிரோட இருக்கானாங்கிறது கூட இது தெரியாது. ஆமா, அந்த மடப்புறத்தில் அந்த அஜித்குமார் அந்த நகை திருட்டு போச்சான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கேஸே வாபஸ் வாங்கிட்டாங்க. அது நடந்த சம்பவமே நடந்தான்னு தெரியும். ஆனா இந்த செய்தியெல்லாம் ரொம்ப அப்டேட்டடா மாற்றுகிறார்கள். வேற பாத்துங்க, பேரை சொன்னாதான் புரியும். பிரபலமான நடிகை த்ரிஷா, அவங்களுடைய பர்த்டே வந்து மே 4 வருதுங்க. சோ அந்த மே 4 அன்னைக்கு தான் நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, தானாவே அமைஞ்சிருக்கு. சோ மே 4 ரிசல்ட் வரப்போகுது, விஜய் என்ன முதலமைச்சர் ஆக போறாரு. அது இந்த சுக்கிரன் உச்சத்துல இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி திரு விஜய் அண்ணாவுக்கும் இருக்கலாம், இவர்களுக்கும் இன் ஃபியூச்சரில் இருக்கலாம். மருந்து கடையில தான் வாங்கணும் சுக்கு ரன். எங்க சுக்கரனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. சோ பல பேர் பல விதமா பேசிட்டு வராங்க. சோ தாவேக்கா எப்படியாவது எதுலயாவது ஒன்று ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பாருங்க எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க. நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்றாங்க. ஆனா ப்ரீ எலெக்ஷன் எப்படியோ போஸ்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒரு முடிவோட இருக்கிறாங்க. அது நம்ம நீங்க சொல்ற மாதிரி சுக்கரனை சுக்குமல்லி கடையில வாங்கினாலும் சரி, நாட்டு மருந்து கடையில வாங்கினாலும் சரி, யாருக்கு அடிக்க போகுது அன்னைக்கு தெரியும். அதிமுகவில் 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தவர் திரு கே.ஏ. செங்கோட்டையன். தொடர்ந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், பல முறை அமைச்சர். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களிடம் மனதில் மிகப்பெரிய, அதாவது குட் புக்கில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆக எதற்காக சொல்கிறார் என்றால் அதற்காக சொல்கிறார். இவ்வளவு வலிமை பொருந்திய, வளமை பொருந்திய, மக்கள் செல்வாக்குள்ள, அரசியல் நுட்பங்கள் தெரிந்த, அந்த ரூட்டு போடுறதுல எல்லாம் தெரிந்தவர். அப்படியே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஐயாவோட ஆதரவாளர்களையா கொஞ்சம் நோட் பண்ணுங்கய்யா. நீங்க கூட அவரை பத்தி புகழ்ந்து பேசுறதுல ஐயா இப்படி கூவுறாரு. இத்தனைக்கும் 200 ரூபா கூட வர்றதில்ல. கொஞ்சம் நோட் பண்ணுங்கப்பா. இப்படிப்பட்டவருக்கு அதிமுகவில் செல்வாக்கு இல்லை. அது செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே சமூகம், ஒரே ஊர்ல இருந்தா சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களை ஒதுக்கி வைக்க வேற வழி இல்லாமல், இத்தனை பலம் பொருந்திய அதிமுகவில் இத்தனை பலம் பொருந்திய செங்கோட்டையன் தாவேக்காவில போய் இணைந்து முதல்ல கொஞ்ச நாள் அம்மாவுடைய போட்டோ வச்சிருந்தா, அப்புறம் பிளட் எல்லாம் மாத்திட்டாரு. புது பிளட் எல்லாம் போட்டுட்டு தாவேக்காவை வலிமை சேர்க்க போறது. இப்ப கொஞ்சம் தாவேக்கா பிளட் என்ன கலர்ல இருக்கும்? அது நான் கேட்டு நான் சொல்றேன். மஞ்சள் சிகப்பா இருக்குங்க, கோல்டன் ரெட்ல இருக்கும். இதே அவங்களா இருந்தா எப்படி இன்னும் 5 நிமிஷம் பேசிப்பாங்க. இவங்க ஆக முடியாது, நீங்களா தற்கொலையா ஆகவே முடியாது. அதுக்கான அடிப்படை தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. வாகை மலரோடு வந்தால்தான் உங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடைக்கும்னு ஏதோ கண்டிஷன் ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால கட்சிக்குள்ள கொஞ்சம் பெரிய பிரச்சனை. பழையபடியும் வந்துடலாமா அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன் அது பழையபடி வந்துடலாம்னா எங்க, அதுதான் எங்கன்னு தெரியல, எங்க போகும்னு தெரியல. பழையபடி இங்க வந்து எடப்பாடி தானே இருக்காரு, இருக்கிறது. நீங்க மக்கள் நீதி மையத்தில் ஏன் இணையக்கூடாது? ஆனா இது என்ன இப்ப ஏன்னா, நம்மளே எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் தானே தாவேக்காக வந்தோம். இப்ப தாவேக்காவை அதிமுகக்குள்ள கூட்டணி சேர போறாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர போறாங்க. எப்படி அப்படின்னா பழையபடியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு வேலை பாக்குறது அப்படின்னு சில சங்கடங்கள் அவருக்கு இருக்கிறதா திரும்ப நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. ரெண்டாவது, ஒருவேளை விஜய் அவர்கள் என்டிஏவோட கூட்டணி வச்சாரு அப்படின்னா அதிமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் போது முதல் 2.5 வருடங்கள் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த
டேக் ஆஃப் பாயிண்ட் எடுத்து கொடுத்ததும் ஐயாவா தான் இருக்கும், ஐயாவின் கைங்கரியம் தான் சொல்லி அரசியல் விமர்சகர்களால் சொல்லு. இவர் நிறைய கேம் பண்ணிருக்காரு. சரி சார், நீங்க ஏன் பயப்படுறீங்க? எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டாரு, நோ இது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா கூட செங்கோட்டையன் இப்படி சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இருக்குதோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். பருத்தி முட்டை குடோன்ல இருந்துங்களா பேசாம அதிமுகவே கமக்கமா இருந்தா ஒரு எம்எல்ஏ சீட்டாவது கிடைத்திருக்கும். 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், 10வது முறையாக சட்டமன்ற ஜெயலலிதாவுக்கு வியூகம் வந்துட்டு இருக்கும் போது நீங்களா ஸ்கூல்ல படிச்சுன்னு இருந்தீங்க புசியான அப்படின்னு இன்னைக்கு இவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு நான் போய் அவரை பார்க்கணுமா, என்ன கால கொடுவிடாதுன்ற மாதிரி அவர் பாத்ரூம்ல உட்காந்து புலம்பின்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல ஐயாவோட நிலம் அதுதானா என்னன்றது தெரியல, பார்க்கலாம். சித்தார கல்வி விலகு வெட்ட போனாலாம் கத்தாலா முள்ளு கொத்தோட வந்துச்சான். பழங்காலத்து வசவு சொல்லுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் சீட்டு வாங்கினாலும் வாங்குச்சு, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் என்ன பேச்சு பேசுதுங்கடி அப்படி திண்ணையில உட்காந்து பேசுற அளவுக்கு பயங்கரமான. யாரு இந்த திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் தான் இந்த டைலாக் பேசுறாங்க. இன்னும் வந்து இறுதி செய்யப்படல, வண்டி எடுத்து அறிவாலயத்துக்கு போயிடுறாங்களா, டெய்லி காலைல போயிடுறாங்க, சாயங்காலம் போயிடுறாங்க. விற்கிறத கண்டு வேலைக்கு காலைல ஒரு ட்ரிப் சாயங்காலம் ஒரு ட்ரிப் வர முடியுமா அப்படின்றாங்க. இதுக்கு பாருங்க சொல்லு பிறந்தவங்க டக்குன்னு சொல்றாரு, டாக வாங்கட 115 சீட்டு வாங்கினையா, இப்ப 28 தான் வாங்கியிருக்கோம். என்ன அங்கிருந்து வந்து கழுத தெரிந்து கட்டணும் பஞ்சம் எங்க வெயிட்ட காட்டி நாங்க 3 சீட்டு வாங்க, அதுவே நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஓகே அடுத்து வந்து திமுக 2.0 நடக்கணும், சரித்திர சாதனை. இதுக்கு நாங்க என்னெல்லாம் பேசிருக்கோம், சில்லறை பாய்ஸ் அப்படின்னு பேசிருக்கோம். உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை நாங்களே நெருப்பாற்றல் நீந்துவதற்காக நாங்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உடைய போட்டுக்கிட்டு நாங்க ஏத்துக்கிட்டோம். ட்விட்டர்ல எத்தனை நாள் சண்டை போட்டாரு மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி வடை சாப்பிடறதுக்கு பனையூருக்கு போனார். நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? பனையூர் பக்கம் போனீங்களா? சமாளிக்கிறது இல்லாம எங்க கட்சியிலேயே திமுகவுடைய எதிரிகளாக காங்கிரஸ் விசுவாசிகளாக பல பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சமாளிச்சுதான் நாங்க வாங்கியிருக்கோம். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து இப்ப கல்யாண வேலையை கூட என்னால் நிம்மதியா பார்க்க முடியுங்களா? பத்திரிகை அடிச்சு அதுல காங்கிரஸ்காரங்களுடைய படம் ஏதாவது போட்டனா எல்லாம் திமுக காரங்களுடைய படம். முதலமைச்சர் வந்தாரு, மரக்கன்று கொடுத்தாரு. இப்ப அடுத்து 28 பேருக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற பிரச்சனை வேற இருக்குது. சரி அதையும் பேசாம திமுக தேடிடலாமா அப்படின்ற மாதிரி நிலைகள்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும் போது காங்கிரஸ் நீங்க முன் வச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்களே இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது. கம்யூனிஸ்டுடைய ஒருத்தர் வந்து பேசியிருக்கார், காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ கம்யூனிஸ்டுகள் என்ன இழைத்தவர்களா அப்படின்ற அவங்க கேள்வி கேட்ட உடனே சார் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, கேரளால போனா இதே மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அடின்னு அடிக்கலாம், ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்கிறது ஞாபகம் வச்சுக்கீங்க. அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கேளுங்க, அதுக்கு காங்கிரஸ்க்கு கொடுத்தீங்க, காங்கிரஸ் கொடுத்தீங்க சும்மா குத்தி கொட்டானியோ. இந்த கேரளாக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. என்ன பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்க நிலையில காங்கிரஸ் செல்ல பிறந்தக்கு கூறிய இந்த கருத்து கவனம் பெறுகிறது. மக்களே, தேர்தல் நேரம் அப்படின்னாலே ஜோதிடர்களுக்கு ஒரு மாஸ் தான். அதாவது எல்லாருமே தேர்தலில் தேதி என்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும், காலைல எத்தனை மணிக்கு எந்திக்கணும், எத்தனை மணிக்கு இருக்கணும், எல்லாருமே என்ன சொல்றாங்க, கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி, கடவுள் அதெல்லாம் சொல்லிருக்காங்களா, எழுதி வச்சிருக்காங்களா பாருங்க. அதை படிக்காம வளர்ந்துட்டாங்க பாருங்க. திராவிட மண்ணுல படிக்காம காலையில் வாகனத்தில் எலுமிச்சம்பழம் வைத்து நசுக்காமல் அவர்கள் நகர மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்க. வீட்டில் வெள்ளியில் விக்கிரகங்களை வைத்து வெள்ளி மணியால் அர்ச்சித்து பூசித்து, அதுவும் சமஸ்கிருதத்தை சொல்லால் அர்ச்சித்து பூசித்த பிறகு திருநீரை வைத்து விட்டு வாசலில் இருந்து வெளியே போகும்போது திருநீரை அழித்து விடுவார்கள். ஐயோ என்ன ஒரு சாதனை. இது போக மேலிருந்து திருப்பதியிலிருந்து பட்டாச்சாரியர்கள் எல்லாம் வந்து கைங்கரியம் எல்லாம் செய்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் வெளியில வந்து அது அவங்க நம்பிக்கை, இது இவங்க நம்பிக்கை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஜோதிடர்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்திருக்கிறதா சில அரசல் புரசல் தகவல்கள்லாம் வருது. அதுல எடப்பாடி பழனிசாமினாலே அவருக்கு பக்கபலத்துல 2 பேர், வேலுமணி, தங்கமணி, இந்த மணி பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேர்ல நீங்க தான் முன்னாடி செய்தியில சொன்னீங்க அவர் அங்க போறாங்க. ஆமா, அங்க போறீங்க 2 கைன்றீங்க, எது உண்மை? இப்போ இது தங்கமணி அப்படிங்கிறவரு, வேலுமணி, இந்த 2 பேர் மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு முழுமையா தெரியல. பட் தங்கமணிய இப்ப போட்ட குழுக்கள்ல, அதாவது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போடப்பட்ட குழு, சட்ட வல்லுநர்கள் குழு, செய்தி மக்கள் தொடர்பு குழு அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நிறைய குழு போட்டாங்க. இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை போடுறதுக்கு யார போடுவாங்க? தங்கமணியை போடுவாங்க, அந்த குழுவின் தலைவரா போடுவாங்க. இப்ப வெயிட் பண்ணுங்க, அதிமுக அதிருப்தி குழுன்னு ஒண்ணு போடுவாரு, அதுக்கு தலைவரே தங்கமணி தான். இது புது குழு. இந்த
இந்த குழுவில் இவர் அதிருப்தியாக மட்டுமில்லை, திமுக பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. ஐயோ! ஓ! ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரியல. பட் தகவல் வந்து கொண்டு இதுல வேற இந்த செய்தி அறிந்த திமுக, ஐயோ நீங்க வாங்க வாங்க, உங்களுக்கு ஒதுக்குனதுக்கு அப்புறம் தான் கூட்டணி கட்சிகளுக்கே கொடுக்குறோம், நீங்க வாங்க, எந்த 234 குளிக்கு போனா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்டு, நீங்க பக்கத்துல இன்னொரு மணியை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, அவருக்கும் நாங்க கொடுக்குறோம் அப்பெல்லாம். ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா, அவனுக்கு அம்பாசடர் காரா அப்படின்னு. ஆனா இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார்ல, சென்னை காஞ்சிபுரம் அந்த பக்கம் நிகழ்ச்சிக்கு வருகிற போது, அந்த நிகழ்ச்சியில தங்கமணி அவரை தான் தட்டி கொடுத்து விட்டு சென்றார். மோடிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபராக இந்தி, ஆங்கிலம் போன்றவற்றில், இது நீங்க உண்மை செய்தியை சொல்றீங்க. இதே நான் திராவிட பற்றுள்ள ஒரு ஈவேரா தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் நான் எழுதியிருந்தேன்னா, பார்த்தீர்களா பாசிச பாஜகவின் உள்குத்து வேலை, அதிமுகவில் இருக்கும் மூத்த அமைச்சரே எடப்பாடியாரின் வலது இடது கரத்தில் பாதியாக உள்ளவரை தட்டி தூக்கிய பாசக அப்படி போடுவோம் நியூஸ். பாத்தீங்களா என்னடிங்க, ஆட்களை முன்னுக்கு வரணுங்கிற கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு முனைப்பே இல்ல. ஒத்திகத்துல இருந்துட்டு எப்படி நீங்க செய்தி போடுறன்றது உங்களுக்கு தெரியலன்னா எப்படி? இது எனக்கு மட்டும் இல்ல, இத திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி புரிஞ்சிருக்கிறாரு. பாசிச பாஜகவை சொல்ல முடியாது டைரக்டா, ஏன்னா ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. டெல்லியில இருந்து நான் ஒரு செய்திக்காக சொன்னாங்க, அப்படி செய்தி போடுவாங்கன்னு சொன்னேன். என்னன்னா அதைவே செய்தி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போறேன், இதெல்லாம் நல்லது இல்ல. டெல்லியில இருந்து கால் வந்தாலும் அதுல ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு தங்கமணிஜி தானே வேணும். ஹிந்தி அச்சா மாலும் ஹே, அவர் அந்த நேரத்திலேயே குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் இங்க இருந்து போர் போடுற மிஷின் எல்லாம் கொண்டு போய் அங்கெல்லாம் போட்டு நிறைய தொழில்கள் எல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. லாங்குவேஜ் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நார்த்துமே பானிபூரி ஆத்தா ஹே, போருமே சல்தா ஹே. கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேஸை ஏற்படுத்தி வைத்து விட்டார் தங்கமணி. ஒருவேளை நமக்கு அவர் ஃபியூச்சர்ல பிரச்சனை இருப்பாரோ அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா? பட் தங்கமணி எப்பவுமே பிரச்சனை தாங்க. இந்தி தெரிஞ்சாலும் பிரச்சனை, இந்தி தெரியலனாலும் பிரச்சனை. இந்தி யாருக்கா தெரிந்தா அவர்கள் எல்லோரும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணியிருக்கிறாரோ அப்படின்னு அந்த அவங்க கூட்டத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. அவனா நீ இது கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் என்ன அவனா அப்படிங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தம் வந்திருக்கு. இது யார் சொன்னது? இது யார் சொன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் ஐயா சொல்றாரு. வேற மாதிரி அவரு நடந்துகிட்டு இருக்காரு, இப்போ நடந்து கொண்டு இருக்காரு. அதாவது அறிவாலயத்துக்கு பல முறை போயிருக்காரு. ஏதோ 1 2 3 4 5 கிடைக்கும் அப்படின்னா 1 2 தெரியுங்கிறதுக்காக நீங்க வாட்டி சொல்லிட்டே போவீங்களா? ஆனா 1 2 3 4 5 வட தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிந்திருக்கிறது, அப்பா மகன்னு. அந்த இடத்தில் வட தமிழகத்துல அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு வலிமையான தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர். நீங்க டிவிகே அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அங்க உங்க பிரச்சனையா வந்து முன்னாடி இத திமுக உணரல அப்படிங்கறதா அந்த பேச்சுவார்த்தை மூலமா இருக்கு. பேச்சுவார்த்தை குழுவின் மூலியா பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க. 2 சீட்டு அப்படின்றது ஆரம்பத்துல இருந்து கேட்டு வர்றாரு. ஆனா அதற்கான பதிலையும் அதற்கான ஒரு உறுதியும் அவங்க கொடுக்கல. கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்க கூடவே இருந்திருக்கோம். ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கேட்டிருக்கோம், வேணாம் நீங்க மாநில கட்சி, நாடாளுமன்ற சீட்டு அப்படிங்கிறது தேசிய கட்சிகளுக்கு, உங்களுக்கு சட்டசபை தேர்தலை கொடுக்கணும்னு சொல்லி அப்பவே சொன்னாங்க. சோ இப்ப 2 சீட்டு கேட்டோம், ஆனா அந்த 2 சீட்டுக்கான ஒரு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் கொடுக்கல. ஒருவேளை அது நிறைவேறாத பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி எங்களுடைய அந்த குழுவை ரொம்ப ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் அவர் பக்காவா உள்ள கட்சிக்குள்ளேயும் பேசுறாரு, அங்கேயும் பேசுறாரு, தில்லா பேசுறாரு. சட்டசபையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவரு தன்னுடைய அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. திமுகவுக்கு எதிராகவும் சில விஷயங்களை பேசியிருந்தாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளிவருகிறதா அப்படின்ற அளவுக்கு செய்திகள் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுல அப்படியே கமுக்கமா போட்டு அமைக்கிட்டாங்க. 26 கட்சி கூட்டணின்றாங்க, ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி கெத்து காட்டுது இல்ல. இதுல தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த முறை கேட்கறதுல சில காரணங்கள் இருக்கும் திமுக. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி வலுவா இருந்துச்சு, இப்ப அங்க ஒரு உடைந்து இருக்கும் போது அங்க இருக்க ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு தலைவரா இருக்கிறாரு. இன்னொன்னு இளம் தலைவராக இருக்கிறார் திரு வேல்முருகன். அவரு கேட்கிறாரு ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுனால. இல்ல இது உண்மைதான். வாய்ப்புகள் இருக்கும்போது ஒரு கட்சியை, தன்னுடைய தான் சார்ந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லா தலைவர்களுக்குமான ஒன்று. ஆனா திமுக பாருங்க, எல்லா கட்சியும் நம்ம சின்னத்துல போட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு சீட்டு கேட்டவங்க 2 சீட்டு கேட்கணும், அப்புறம் 100% நீங்க சேர்த்து கேக்குறீங்களா? ஆனா இதுல என்ன தெரியுமா,
டிவிக்கே, அதாவது தமிழக வாழ் உரிமை கட்சியின் வேல்முருகன் சொல்றாருல, அவர் வந்து சொல்லிட்டாரு, இதே புலம்பல் தான் விசிக திருமாவளவன் டீம் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நீ சொல்லிட்டா என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு சிரித்து கொண்டே செல்கிறார்கள் திருமாவளவன் போன்றோர்கள். என்கவுண்டர் அப்படி ஒரு படமா? இல்ல, ஆ, என்கவுண்டருங்க ஒரு சம்பவம். சிவகார்த்திகேயன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா என்ன? சிவகார்த்திகேயன் அந்த குரூப்ல தான் ஒர்க் பண்றாரு. ஆனா இது என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல என்கவுண்டர் நடைபெற்று இருக்கிறது. ம். அந்த லிஸ்டே எடுத்து வைத்திருக்காங்க. அதுல சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு, அவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு ம். பல என்கவுண்டர்களை திமுக செய்து கொண்டிருக்கு. ம். அதுக்கு பின்னாடி யாரையா விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா என்கவுண்டர். என்ன வழக்கு? பெண்கள் பாதுகாப்பை பத்தி கேட்டா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதப்பு அப்படின்னா அப்புறமா ஹிஸ்டரி சென்டர்ஸ் யாராவது போடுப்பா அப்படின்னு ஆமா, சொல்றாங்க. அங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, இங்க அந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, பாலி வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்ய, பல கதைகள் இருக்கும்போது அங்க ஏதோ திருடிட்டாராம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் சம்பவங்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு சேர்த்து பேசுவதற்கு நாகரிகமற்ற செயல் ஐயா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, தொப்பை கணேசன் அப்படின்னு ஒரு நபர் தொப்பையிலே சுட்டாங்களா இல்ல தொப்புல சுட்டாங்களா? நெஞ்சில் சுட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு போலீஸ் தான் எங்க சுருன்னு தெரியல. எங்க இருந்தாலும் ஷார்ப்பாக நெஞ்சிலே மார்பை இப்படியா சொல்லாதீங்க, குறிப்பாத்து கரெக்டா இந்த இடத்துல வச்சுதான் சுட்டு இருக்கிறதாக நீங்க என்னமோ அப்படியே நிக்க வச்சு, என்ற சந்தேகம் இருக்கு. அப்படியே நிக்க வச்சு 2 பேரும் கைய பிடிச்சி அப்படியே சுட்டு மாதிரிலாம் திரைப்படங்கள்ல காட்சிகள் வருதுன்னு சொன்னாங்க. அத மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது. இவன் தப்பித்து ஓடுகிற போது எங்க இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, காவல்துறையினரை கத்தியால் குத்திவிட்டு தப்பித்து ஓடும்போது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி அந்த பயத்தின் காரணமாக தங்கள் உயிரை மாய்த்து தங்கள் உயிர் தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்புக்காக சுடப்பட்டது தவறி அவர் உயிர் மார்பில் சென்று விட்டது. இப்போ நீங்க கேட்க கூடாது, இப்படி நேரா பார்த்து சுட்டாங்களா, பின்னாடி அப்படியே சுடும்போது மார்பு வழியாக துளைத்து வந்ததா அப்படிங்கறதெல்லாம் புறநோட்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. நீங்க போய் கடன் வாங்க போனீங்கன்னா அந்த கடன் பேர் டேட் போட்டுருவாங்க, பேர் எழுதிடுவாங்க, கீழே கையெழுத்து போட்டு அந்த புறநோட்டுல போட்டு வாங்கிட்டு வந்துரும். அது ஒரு எவிடன்ஸ். ஆமா, முன்னாடி எல்லாம் பணம் கொடுக்குறவங்க எல்லாம் கொடுப்பாங்க, ப்ராமிசரி நோட் அப்படிம்பாங்க. இப்ப அது மாதிரிதான் இருக்குது. என்கவுண்டர் பண்ணிட்டோம்னா அது என்னப்பா பேர் போட்டுன்னா பத்திரிகை செய்து கொடுத்துட வேண்டியது. இதுதான் நடக்கும். கத்தியால் தாக்கினா கத்தி எங்கிருந்துப்பா கிடைச்சது, அது அங்க ஒளிச்சு வச்சிருந்தான், அங்கப்பா ஒளிச்சு வச்சிருந்தான். அவன் அந்த பொருளை எடுப்பதற்காக போலீசாரை அங்க கொண்டு செல்லும் போது மறைந்திருந்த கத்தி சில நேரங்கள்ல துப்பாக்கியாகவும் மாறும். கத்திங்கிறது துப்பாக்கியாகவும் மாறும். அது துப்பாக்கியும் எடுத்து காட்டுவாங்க. இதுல பல நேரங்கள்ல கஸ்டடியில் இருக்கிற கஞ்சா மட்டும் காணாம போயிடும். இதுல பல நேரங்கள்ல ராம் என்ன நடக்கும்னா, இந்த நபர்கள் ஒரு உடம்புல 2 இடம் 3 இடத்துல சுற்றுப்பாங்க. முதல் இடத்துல சுடுறாங்கல்ல, அங்க இருந்து ரத்தம் நிறைய வரும். இந்த 2வது இடத்துல சுடுறாங்கல்ல, அங்க இருந்து ரத்தம் குறைவாக இருக்கும். இப்ப இவங்க மார்பிள் சுட்டு பிடித்தாருன்னு சொன்னாங்கல்ல, இப்படி இந்த மார்பிள சுடுற இடங்கள்ல எல்லாம் ரத்தம் குறைவாதான் இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போகும்போதே கண்ணாபின்னான்னு எதையாவது இது பண்ணி சொல்லி எங்கேயோ சுட்டு கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ப்பா வைத்து மார்பிளே சுடுவார்கள் என்று நினைக்கிறேன். அதாவதுங்க, அந்த புல்லட்டினுடைய ஆழம் வீரியத்தை பார்த்து எவ்வளவு தூரத்துல இருந்து சுடப்பட்டதுன்றதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம எடுக்க முடியும். அதெல்லாம் தான் கண்டுபிடிக்க மாட்டோம். நாங்கதான் சட்டம் கற்றுக்கொள்ள கூடாது என்று அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறது. நீங்க அதனுடைய போட்டோஸ், ஒருத்தர் இறந்தோன்னு அந்த போட்டோஸை பார்க்கிற போதே அது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி தொப்பை கணேசன் என்கவுண்டர் செய்யப்பட்ட இரும்புக்கரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறது, இதை போற்றி புகழாமல் இகழ்ந்து பேசுகிறீர்கள், நீங்கள் திராவிடமா என்று கேட்கிறார்கள். ஆமா, இந்த 5 ஆண்டுகளிலே இப்படி அடுத்தடுத்த இரும்புக்கரம் துருப்பிடிக்காமல் இன்னும் வீரியத்தோடு தான் இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது அல்லவா இந்த ஒரு சம்பவம். ஆமா, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்ற நேரத்தில் இனிமே சட்டம் ஒழுங்கு பத்தி யாரும் பேசக்கூடாது. ஒரு 3 மாசத்துக்கு பேசக்கூடாது. பேசாதீங்க. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வழக்குல உண்மையாகவே நகை திருட்டுக்காகத்தான் இவங்களை என்கவுண்டர் செய்யறாங்களா, இல்ல வேறு சம்பவங்கள் தொடர்புடையவர்கள் சில செய்திகளை சொல்லிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் என்கவுண்டர்ல இப்படி பல கேள்விகளை சிபிஐ கேட்டிருந்தாங்க. ஒரு சந்தேகம்னா, இனிமே வயசுக்கு வந்தா என்னங்கிற மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகளே வந்துருச்சு. இனி கலெக்டர் எல்லாம் அவங்க ஃபுல் சார்ஜுக்கு வந்துட்டாங்க. டிஜிபி பேபி பூசா கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வேலையும் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துற போது இனிமே நீங்க என்கவுண்டர் போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கூட பாருங்க, இரும்பு கரத்தை நிரூபிக்காமல் விடமாட்டார்கள் போல இருக்கிறது. இருந்தாலும் தலைமைக்கு விசுவாசமான சில நபர்கள் இருப்பார்கள். அவங்க சில விசாரணைகளை என்ன பண்ண முடியாதுன்னா வேற மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரூராட்சி தலைவர் போஸ்டிங் விலகுன்னா கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா பாருங்க, காவல்துறையில இவ்வளவு விசுவாசமான நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கட்சிக்காரன் தான் கேட்க மாட்டேங்கிறான், மத்தபடி அரசு அலுவலர்கள் எல்லாம் நல்லா கேட்கறாங்க. அனைத்து ராஜதந்திரங்களையும் தெரிந்தவர்கள் இவர்கள்.
அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி, வணக்கம்.